ஹலோ, வெல்கம் டு வெஜ்ஜி கார்னர். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. சொரக்காய்க்கு வந்து பாட்டில் கார்ட் சொல்லுவோம் இங்கிலீஷில், லாக்கி, தூதி, சொரக்காயா அண்ட் தெலுங்கு இப்படிலாம் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து ஒரு சொரக்காய், இது மீடியம் சைஸாக இருக்குது. இந்த ஒரு சொரக்காயோ பாட்டில் கார்ட் அண்ட் ஒரு கேரட். நான் எந்த ரெசிபி பண்ணாலும் அதில் எப்படியாவது கேரட் இன்கார்பரேட் பண்ணுவேன், கிட்ஸுக்கு கண்ணுக்கு நல்லதுன்னு. இது ரெண்டுத்தையும் சாப் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் அந்த இருக்கிற சீட்ஸ் வந்து முத்தலாக இருந்ததுன்னா யூஸ் பண்ண வேண்டாம். பட் என்னோடய சீட்ஸ் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால அதையும் சேர்த்து கட் பண்ணி போட்டுட்டேன். கொஞ்சம் பீஸும் ஆட் பண்ணியிருக்கேன், க்ரீன் பீஸும், ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ். இப்போ வந்து இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இன்ஸ்டன்ட் பாட்டில் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொரக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து பாடியை ரொம்ப கூல் பண்ணிடும். அதனால் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும் பாடியை, நல்ல தூக்கமும் வரும். அதனால் ரொம்ப ஹெல்த்தி இந்த சொரக்காய். அப்புறம் பிபி ரெடியூஸ் பண்ணும், கிவ்ஸ் அ ஹெல்த்தி ஹார்ட். வெயிட் லாஸ்க்கு இதில் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா, இந்த ரெசிப்பியும் வெயிட் லாஸ் ரெசிபி தான், பட் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா நல்ல உடம்பு குறையும், டம்மி எஸ்பெஷலி நல்லா குறையும். வாழைத்தண்டு மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா வெயிட் குறையும். அண்ட் வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங் ஆஃப் ஹேர்லாம், அந்த நிறையெல்லாம் தடுத்து விடும் இது. அண்ட் இதில் நிறைய ஷேப்ஸில் கிடைக்குது, பாட்டில் ஷேப்பில், நீளமாக, குண்டா எல்லாம் கிடைக்குது. இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறதுனால இது ஒன் பாட் ரெசிப்பியாக பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சாட்டே மோட் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணி ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் ஆன் ஆகிடுது, சாட்டே மோட் ஆன் ஆகிடுச்சு. இப்போது இதில் உள்ள எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ கடுகு, தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ விட்டுக்கலாம். இப்போது கடுகு வெடிச்செடுத்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். நான் இது சிங்கிள் பாட் ரெசிபிங்கிறதுனால இதுலேயே தாளித்து கொட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தனியாக கூட கடைசியில் தாளித்து கொட்டி போட்டுக்கலாம். இப்போது நான் 1/2 கப்பு வந்து வாஷ் பண்ணி மைசூர் பருப்பு ஒரு மசூர்.dal எடுத்திருக்கேன், ரெட் லென்டில். இது வந்து வெயிட் லாஸ் ரெசிபினால இதை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக பயத்தம் பருப்பும் எடுக்கலாம், துவரம் பருப்பும் எடுக்கலாம். இருக்கிற எல்லா லென்டில்ஸ்லேயும் மோஸ்ட் கம்மி கேலரி இருக்கிறது மைசூர் பருப்பில் மட்டும்தான், ஒரு மசூர்.dal. அதனால இந்த வெயிட் லாஸ் ரெசிபினால இதை யூஸ் பண்ணியிருக்கேன். துவரம் இதில் வந்து ஜஸ்ட் தட் குக்கிங் டைமை கொஞ்சம் மாற்றிக்கணும். இதுக்கு நான் 5 minutes வைக்க போகிறேன் இன்ஸ்டன்ட் பாட்டில். துவரம் பருப்பு யூஸ் பண்ணால் 10 minutes வைங்க, பயத்தம் பருப்புக்கும் 5 minutes தான். இப்போது நல்லா வெடிச்செடுத்து இப்போ நான் அந்த காய் அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது 1/4 teaspoon மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இந்த வாஷ் பண்ணி வச்ச மசூர்.dal ஆட் பண்ணுறேன். கூட்டுங்கிறதுனால இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். ஒரு 1/4 கப்பு தேங்காய், 3 வரமிளகா, கொஞ்சம் சீரகம், இது 3த்தையும் ஒரு பேஸ்ட் அரைச்சி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் எப்படி இருக்குது, இதையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு ஒரு 1.5 cups ஆஃப் வாட்டர், 1/2 கப்பு பருப்பு போட்டிருக்கேன், 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு வேணுங்கிற உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க, வேணால் அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியதை எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் சாட்டே மோடை கேன்சல் பண்ணுறேன். இதை இப்படி மூடிட்டு இதை வந்து சீலிங் பொசிஷனுக்கு லாக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கர் மோடில் 5 minutesக்கு வைக்க போகிறேன். அவ்வளோதான், 5 minutes ஆகிட்டு பார்க்கலாம். இப்போது முடிஞ்சு போச்சு, ஆஃப் ஆகிடுது. இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு நேச்சுரல் ரிலீஸ் எடுத்து விடல, பொறுமையாக நேச்சுரல் ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது கூட்டு பார்க்கலாம். இப்போது ஆஃப் ஆகிடுது, ஸ்டீமும் இறங்கி போச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பக்காவாக ரெடி ஆகிடுது கூட்டு, சொரக்காய் கூட்டு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விடுறத குறைச்சிக்கோங்க. பட் இது ஆற இது எப்படியும் திக்காகிடும், அதனால் நான் இப்படியே வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட் வெயிட் லாஸ் ரெசிபி சொரக்காய் கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ண சொரக்காய் கூட்டை ரைஸோடையும் சாப்பிட்லாம், ரொட்டியோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ.